லவ் சரி நம்ம என்ன பார்க்க போறோம்னா வேற என்ன டைனமாஸ் ஏன் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணனா இது என்னன்னு தெரியல. நான் 3 2 1 சொன்ன அப்புறம் ரெக்கார்ட் ஆகும்ல, இது அந்த மாதிரி ஆகலை. ஒரு 2 செகண்ட்ஸ் லேட் ஆகுது. அதான் நான் வெயிட் பண்ணிட்டு கொஞ்சம் சொன்னேன். ஏன்னா அரைக்குறையாக கேட்குல, அரைக்குறையாக இந்த டைலாக் சொல்கிறேன். சரி ஓகே. அது மட்டும் இல்லாமல் விருத்தனமா இதாங்க மேத்ஸ் லெவலு. நாங்கள் இப்போ தான் கண்டுபிடிச்சையோ இதுதான் மேத்ஸ் லெவலு. ஏன்னா 55 தான் ஃபஸ்ட்டு, 55 தான் இருந்தது மேத்ஸ் லெவல். இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டான். அடங்கொய்யால சரி ஏதோ ஒன்று சொல்கிற மாதிரி இல்லை. இது ஒன்று அது எத்தனை எப்படி பரவாயில்ல. ரெண்டாவது சாக்லேட் பாடு போடுங்க ஐயா. எவனா சங்குதா 10 அடங்க ஐயால. டேய் மொக்க ஸ்கில்லு. டேய் வெறுத்தனமாக ஸ்கில்லு தாங்கடா. மொக்க ஸ்கில்லாக தரீங்க. டே என்னடா இது? ஆண்டவா நல்ல ஸ்கில்லாக கிடைக்கும். நல்ல அடே பிரிச்சாலி இந்த மொழமாடி யாரா நீ? எங்க நான் டே ஒரு அட்டாக்கு 100 தரீங்க. அதுவும் அது அட்டாக்கிங்ல டிஃபென்சிங் அட்டாக் கிடையாது. அதை வச்சு அட்டாக்கா பண்ண முடியாது. டாய் சரி ஒன்று இப்போ வரவங்களாம் கட்டுக்கிட்டாரா இருப்பாங்க சொல்லி என்ன அது? போற இன்னும் லிஸ்ட் பெருசா போகுது. டாய் லிஸ்ட் பெருசா போகுது. சி பெருசா போகுது ஏதோ ஒரு. சரி முதல்ல இந்த கிழக்கு போய் இல்லை இவன் சாக்லேட் தரானா? ஆடாங்க ஐயாடா. இது பெரிய விஷயமாடா. சி பெரிய விஷயமாச்சா? டாய் நான் ஒரு உன்னை விட 20 மடங்கு மேலே இருக்கேன். டேய் அடாய் எனக்கு ஒன்று புரியல. இப்போ நான் அட்டாக் பண்ணாம எவ்வளோ லெவல் இன்க்ரீஸிங்கில் இருக்கேன். அப்போ கூட இங்கப்பா எவ்வளோ தமாத்துண்டு. டேய் நான் 60 நீ 40 ஒரே அட்டாக்ல சாக வேண்டியது என்ன? டேய் ஏங்க 4 அட்டாக்ல சாகுற என்னடா ஜாயம் இது? டேய் புரியல எனக்கு. நான் எவ்வளோ லெவல் இன்க்ரீஸ் இருக்கேன். என்ன பண்ணி வச்சிங்க புரியல எனக்கு. ஒரு அட்டாக்ல சரி 2 அட்டாக்ல சாப்பிடுவீங்க. ஏண்டா ஒரு போக்குவனுக்கு 5 அட்டாக்ல ஓவர் அதுவும் லெவல் வேற இன்க்ரீஸ் ஆகி என்னடா நியாயம் அது? அதுவும் அவன் ஈக்குவலான லெவலில் இருந்தால் ஓகே. நான் ஒன்று விட பவர்ஃபுல்லு 2 மடங்கு கொஞ்சம் பவர்ஃபுல். நான் அவனை விட சரி மடங்கு கிடையாது லெவல் இன்க்ரீஸு. என்ன அளவோ எனக்கு லாஜிக்கே புரியல. டேய் 2 போக்கிமான் சண்டை போட்டு தோக்க போகுது. அந்த நீங்க கூட கவனிச்சிங்கன்னா அந்த போக்கிமான் லீஃப் டைப்ல டிராகன் டைப் அடங்க ஐயால. ஏண்டா இப்பெல்லாம் ரொம்ப ஓவர் ஆயிக்க. ஐயோ லீஃப் இதோ பாடு இது ஹில். நம்மளுக்கா போட்டு சி அந்த டிராகனு போட்ட மாதிரி ஐயால. சரி ஒன்று சாவடா. ஏண்டா லீஃபுக்கும் அப்படியே தான்டா. டேய் இது நான் என்னத்தான் சொல்கிறேன் எனக்கு புரியல. எனக்கு இங்கே பாரு நான் ஃபயர் லீஃபுக்கும் ஃபயருக்கும் சண்டை வர. லீஃப் கொஞ்சம் வீக்காக தானே இருக்கும். அட பெருச்சாலி நான் என்னடா பாவம் செஞ்சேன். இது போடு. அடே இது அதை விட கம்மியாகுதுண்ணா. ஒருவேளை இது டிஃபென்சிங் அட்டாக் கொஞ்சம். இது என்ன அட்டாக்? இது அட்டாக்கிங். இது என்ன அட்டாக் தெரியல. இது புதுசாக போட்டிருக்காங்க. அப்படின்னா இதாச்சா டமோட் இன்னும் டமோட்டுன்னு இங்கே ஆடாங்க இல்லையா ஆளை. இப்போ புரியுது. அதுக்கு அந்த போக்குமே பரவாயில்லையாடா. யாராடு எங்கத்தா பிடிச்சிட்டு வந்தீங்க? ஐயோ தூக்கமா அது. சரி இல்லை ஒன்றும் இல்லை பரவாயில்ல. இந்த வாட்டியே தோக்கச்சிட்ட. நெக்ஸ்ட் வாட்டி தோக்க கிடைக்க முடியாதா? அது மட்டும் இல்லாம ఇక్కడ చూడు கண்ணா ఇక్కడ చూడు. ஒரே நிமிஷம் நான் வெளியே போய் காட்டுறேன் உங்களுக்கு.
ஏன்னா இதுல வந்து ஜெயிச்சோம்னா நம்மளுக்கு இந்த போக்கிமன் இலவசம் போட்டிருக்கு. சண்டை போட்டு அப்படியே இந்த போக்கிமன் வாங்கிட்டேன். இது ஒரு டிராகன் டைப்பு. ஃபயர்ல டிராகன் தான். எவனா தங்குறா பட்டு ஆடங்கொய்யால நான் லூசு மாதிரி தேவையில்லாம ஹீலிங் பண்ணி விட்டாங்க. சரி, நமக்குள்ள 25,000 ரூபாய் இருந்துச்சு. சரி, 25,000 ரூபாய் இந்த டைமண்ட் இருந்ததுங்க. இப்போ என்ன 24? மென்டல் முட்டா பையல், மென்டல் பையல். டேய் எவனாவதாய்? டேய் இதே அட்டாக்ல 3 குட்டை டிஃபென்சிங் அட்டாக் கூட கிடையாது, டிஃபென்ஸ். அட பிரிச்சாதி பையலே, டே மலை மாதிரி, டே முச்சாதி பையல அசிங்கமா. வேணாம் இப்படி சொன்னா சை குட்டுருச்சு. ஐயோ, நம்ம வீடு ஸ்ட்ரைக் பண்ணி இப்படி பேச்சு கூட. சரி, இப்போ இவனை தோக்கச்சா நினைச்சிட்டு போக முடியும். அப்படிதான் கொஞ்சம் கனெக்ட் ஆகுது. புரியல எனக்கு. எவனோ தோக்கணும் இது? இந்த கிழக்கு பையன் நீ 10 ரூபா தான் நீ. டேய் எவனா விளாய் வந்து பாருங்க. என்னடா விளாடுறீங்க? நான் ஒன்றும் காமெடி பீஸ் இல்லை. சீஸா How you do? I'm English world. See world. Nah man. சுத்தமா புரிய. என்ன கூண்டலுக்கு நீ கேட்கல. இவன் ஜஸ்ட் பாடி கார்டா. இவன் சைடு கேரக்டரும் இல்லை, மெயின் கேரக்டரும் இல்லை, ரெண்டுத்துக்கும் நடுவுல. அடா மொட்டை பயல, மொத்தாச்ச பாடி கார்டு. நான் தித்துருக்குள்ளே நீ ஓரமா போயிடு. அல்லதான் என்னையா டேய், என்ன போய்க்கு பண்றாது? கழுத்துக்கிட்டலாம் மணி இருக்கு. மணி வச்சு சவுண்டு தருவா போல. ஐயோ ஐயோ என்னடா பண்றது? ஆனா டேய் ஆடா டேய் 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 ஆஹா டேய் பவர்ஃபுல்லாக பார்க்க மாட்டேன் போல இருக்கா. ஏன்னா பவர்ஃபுல்லாக அட்டாக் பண்ணிக்கு எக்ஸ் வைக்கும் இருக்கு. ஆனால் ஐயால அந்த நேம் போட்டிருக்க, நேமில் அந்த எக்ஸ் இருக்குல்ல கடைசியாக அது வைக்க வந்துச்சு. என்ன டேய் என்னடா எங்க தாங்க காண்டித்தான். ஆனால் ஐயால நானும் எவ்வளோதான் பண்ணுறது? இது ஹீலிங், இது வந்து ஹீலிங் பண்ணோம். இது வந்து ஸ்பெஷல் ஸ்கில்லுங்க. இது செம்ம ஸ்கில்லு நான் சொல்லுவேன். ஏன்னா அது ஹீலிங்கும் பண்ணும். ஆனால் என்ன அட்டாக், அது அட்டாக்கிங் பவர் கிடையாது, அது டிஃபென்சிங் அட்டாக் தான். அதே என்னடா ஏய் ஓகே, அது அட்டாக்கிங் கிடையாது, டிஃபென்ஸ் இல்லை. இது ஹீலிங்கு. அதான் இது ஹீலிங் பண்ணும். இன்னொன்று வந்து பவர் அட்டாக்கிங் பவர் இன்க்ரீஸ் பண்ணும். அவ்வளோ சப்ப மெட்டிஸ். அது வேஸ்டா? டேய் இது என்கிட்ட எவனும் சொல்லவே இல்லைடா. அப்புறம் எவனும் தோக்கடிக்கணும்? ஐயோ டேய் எவனடா தோக்கணும்? கேனப்பைய தேவையில்லாம அவனுக்குள்ள இவ்வளோ நேரம் சீன் போட்டுக்கிட்டு இருந்தா. டேய் அவன் சைடு கேரக்டரா மெயின் கேரக்டர் சொல்லி வச்சா. ஐயோ என் உயிர் எடுக்கிற வராங்கடா. என்னத்தா பண்றது? சாவுடா. ஐயோ எப்பமா சாவு சாவுங்கிற. டேய் என் உயிர் எடுக்கிறா. வெக்கமா இல்ல கேட்கறான், வெக்கமா இல்லங்கிறான். அதான் ஸ்பெஷல் அட்டாக்கு இல்லை சாவல. பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு இருந்தது. இப்போ ஓரளவு ஃபாஸ்ட்டாகவே எனக்கு இருக்கு. நான் என்னத்த சொல்றது? எதுமேல அட்டாக் எவ்வளோ போய் அட்டாக் தெரியுமா? ஆனால் என்ன அப்போ கூட தம்ம துண்டி எப்போ தோட்டுதுச்சு. ஐயோ கண்ணீர சிண்டுலடா, சிண்டு அடங்கொய்யால. அப்பனா அவனா மெயினா? இவ்வளோ சைடு கேரக்டர் பாடி கேர போய் தோக்கச்சின்னு வெக்க கத்தவங்க. சரி சாவி சாவடா. ஏண்டா இருக்கிற ஆனால் காண்டகரை என்னடா பாக குட்டி குழந்த மாதிரி இருக்கிற. அதுக்கு போய் டம்மா துண்டு குறையுது. ஐயோ நான் எவ்வளோ பயங்கரமா இருக்கேன். என்னோட சைஸ் என்ன, அது சைஸ் என்ன?
என் வெயிட் என்ன, அது வெயிட் என்ன, அதோட லெவல் என்ன, என் லெவல் என்ன கேட்குறேன். புரியலடா எனக்கு. என்னடா நான் அவ்வளோ அடி அடிக்கிறேன், இது 40 கூட கிடையாது. என்ன கேம் காரங்களா என்னடா பண்ணி வச்சுங்க, எனக்கு லாஜிக்கே இல்லையா. ஏன்னா இதோட லெவல் எவ்வளோ இருக்கு. எப்படி டமாட்டுன்னு குறையலாம் நீங்க, என் டமாட்டுன்னு குறையதான் பிரச்சனை. இப்ப சாவா எல்லாரும் செத்தீங்க இன்னைக்கு. நான் இன்னைக்கு கொல்லாம படுக்க மாட்டேன்டா எல்லாரையும். இன்னைக்கே கேம் முடிக்க. ஐயோ இன்னைக்கு கேம் முடிக்க முடியாது பிள்ளைக்கு. ஏன்னா கேம் ரொம்ப லென்த்தா போறியா, கேம் ரொம்ப லென்த்தா போறதுனால சாத்தியமா முடிக்க முடியாது. ஏன்னா இப்படிக்கு போயிட்டே தான் இருக்கும். 20 பார்ட்டானே 30 பார்ட்டானே போயிட்டே தான் இருக்கும். ஒருவேளை 40 எபிசோடு வருமோ. ஐயோ ரொம்ப மோசமாச்சே. ஏன்னா அவ்வளோ பாட்டு போட்டேன்னா ஏடு நீ ஏடு ஆடு ஆடு குப்பாடு ஆடு சரி அவனை புலம்பு விட்டு சாவடாதா எவன்டா திட்டிக்கிறா திட்டி. பரவாயில்ல, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வேணுமா ஏதாச்சு. என்ன சொல்கிறது எனக்கு புரியலையே. லூஸ் மாதிரி புலம்புறா, ஆனால் என்ன புலம்புற எனக்கு தெரியாது. நீயும் செட்டு போயா ஆயா ஆயா சி என்னடா ஆயாங்க ஐயா. சரி கொஞ்சம் ஹீல் பண்ணு. இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு, ஆனால் பவர் இன்க்ரீஸ் பண்ணல, அதுதான் முக்கியம் நம்மளுக்கே. ஐயோ என்ன பண்ணுவேன். போடுறாவோட ஃபைடர் மேனு ஐயாவில். சரி ஃபைடர் மேனா சி ஃபைடர் மேனில் டேய் அவனே ஹீலிங் பண்ணிக்கிறான் ஐயாவில். செத்தடா இன்னைக்கு கொப்பா அவனு. யாருக்கு இதை நீ, நான் எவ்வளோ பேர் ஆள் தெரியுமாடா, 35, நான் 60 ஐயா. உன்னை விட 1 மடங்கு பவர்ஃபுல் நான் என்கிட்ட. பெரிய ஆளை போயிருக்கேன் பாரு. டேய் அட முட்டா முட்டா, எப்படி நீ மிஸ் பண்ணலாம் நீ கேக்குற. டேய் ஆமா கொஞ்சம் லெவல் கம்மியாக தான் இருக்கு. என்னடா ஆனால் போனதே நீங்க ஒன்று மேட்ச் என்னடா லாஜிக்கே புரியல எனக்கு. இதுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே இறங்குதே, எனக்கு ஒன்றும் புரியல. இந்த கேம்லேயே இதாங்க தொல்லை. இந்த தொல்லையே தாங்க முடியலடா. நான் இந்த பாட்டே நெக்ஸ்ட் வரவே இல்லை. அதெல்லாம் என் சேனல்லே மாட்டி என் சேனல் மொத்தம் ரேகிகள் வேற என்ன ஜோடின்ற மாதிரி ஐயா ஜாதிகள் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டேன். ஏன்னா அப்படிதான் சரிங்களா. எவ்வளோண்ணா போகுது போயிட்டாக்குறா. ஹாய் ஹாய் ஐ ஆம் மிஸ்டர் சீக்கிரம் முடியல சம்பாதிச்சிட்டானு. நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, என்கிட்ட எல்லாரும் பணம் இல்லை. ஆஹா அந்த மாதிரி இந்த நான் ஏன்டா இங்கே இருந்து கூவ போகிறேன், லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ரேட் பண்ண அப்படி சொல்லி நான் ஏன் கூவ போகிறேன். நான் அப்படி சும்மா சொன்னேங்க. தாவலா வாயுது தாவலா வாய் இல்லைல்லாம் வாயுண்டு. நான் அப்படிலாம் பேசுவேன். ஏன்னா இந்த வாய் அப்படி ஏன் கலனாக்கே நான் யாரு தெரியுமா, நான் யார் என்று தெரியுமா. அடங்கொய்யால டேய் தொண்டுக்குறல் அல்ல டேய். அப்போ என்னன்னா கூண்டலுக்கு இந்த வீடியோ போட்டு அதை நீங்கள் லைக் பண்ணி லால சொல்லி ஒரு 2 கமெண்ட். அப்போ நான் என்ன பண்ணுவேன் சொல்லு. தேவையில்லாத இந்த வீடியோ போட்டு தொல்லைங்க. காசு சம்பாதிக்கணும்னு இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும். ஆனால் இன்னும் எவனோ லைக் பண்ண முடியல ஷேர் பண்ணல. ஐயோ காசு வேணும்னா 500 சாப்பிட்றதுக்கு வேணும், 3000 வாட்சஸ் வேணும், வேற என்ன 30 லட்சம் வியூவர்ஸ் வேணும். சும்மாவா கேட்க சும்மாவா. ஐயோ மூச்சு வாங்கடா. ஹே டு யூ மேன் ஐயோ இஸ் என்னவோ புலம்புறேன் தெரியல. டேய் என்னடா போயிட்டே இருக்குது டேய். டேய் லிமிட்டுக்கா கேட்குறான். ஹை யூ லிமிட் கம் ஆன் லெட்ஸ் கோ ஆஃப் வேர்ல்டு. சரி 2 பிள்ளைய வேண்டா சண்டை போடணும்.
இந்த பொண்ணை போடுறான் அந்த பொண்ணை போட்டுதவனை கேட்குறான். சரி கொஞ்சம் வெளிச்சம் அதிகமாக இருக்கு நெட்டில் கலைச்சு போடலாம் எவ்வளோ வாட்டர் டைப்பு என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பார்க்காதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இப்படி லூசுத்தனமாக புலம்ப வேண்டியதுதான். எந்த கொய்யால என்னையும் மென்டல் ஆக்கிட்டாங்கடா கடைசியில். ஏன்னா எவனோ லைக் பண்ணேன்னா கடைசியில் மென்டல் தான் நான் என்னத்தான் சொல்கிறேன். கடைசியிலடா எனக்கு வந்து சோடுனியோ பாட்டிகளாம் சொல்கிறது கூட என்னடா அது. டேய் 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 யோ பார்க்கவே தக்காளி வெறுத்தனமாக்கியா யோ. அது சைஸுன்னு ஏன் சைஸுன்னு டேய் அது மறைக்கிற மறைக்கு அந்த ஷாக்கோட பவர் வந்து வெளியில் வரைக்கும் காத்துற மாதிரி அங்கே போட்டிருக்கு. டேய் அந்த பாக்கி மேலே பிடிச்சிருக்கேன். அது உருமாற்றம் செய்யலாமா? ஏன்னா அந்த எப்படி சொல்கிறது போக்குமேன் பிடிச்சிட்டேன். அதை உருமாற்றம் தான் பண்ணும். அதுக்கு தேவையான காசுக்கு இருக்கு காசு இருக்கு இல்லைங்க. ஓகே ஐ டூ யூஸ்லெஸ் ஆஃப் த வேர்ல்டு. எம்ம அப்பா ஏப்பமா வருது ஐயோ. நல்ல சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டேன். பார்த்தா ஏப்பம் வருது. எதா வருது சொல்லுங்க. ஐ எம் டூய தமிழு அதுக்குன்னு சரிண்ணா ஏக்கா சி எம்மா தங்கச்ச நான் வேணும் உடுக்க கேட்குறேன். சரி போடுவோண்ணா போடுறாடே. எம்மா தங்கச்சா நீ சத்தாமா நீ. டேய் ஏமா யாரம்மா நீ? டேய் நாப்பில் கொண்டு வராது ரொம்ப கஷ்டமா ஐயோ. கஷ்டமாக்கு ரொம்ப கஷ்டமாக்கு. இன்னமே வந்தாங்கன்னா நான் ஏன்டா உயிரோடு இருக்கணும்? டேய் தூக்கு கயிறு எடுத்துட்டு வரா தூக்கு போட போறேன்டா. ஐயோ இப்போ நான் ஏன் தேவையில்லாம ஹீலிங் போர்ஷனை தேவையில்லாம வேஸ்ட் பண்ணிட்டேன்டா. நான் இதை அமுக்கிறேன்னா நான் ட்ரை பண்ணலாம். என்னடா இது டேய் பேசவும் முடியல அதான் முழுங்கவும் இல்லை மெல்லவும் முடியல தொல்லால. ஏய் சமயம் மண்டவளிக்கு ஒளியால சாவலாடா ஒரு அட்டை கூட சாவல என் பேரு. இப்படி ஒரே செத்தாலா என்னடா போக்கிமான் அழகா ஆக்கி என்ன போக்கிமான் பங்கிங். ஏய் நீங்க பங்கிங் சூப்பு போட வேண்டியதானா? சூப்பில் சாம்பாரில் பங்கிங் போடுவாங்க பூசணிக்காய் போடுவாங்க தெரியாது. சாம்பாரில் பூசணிக்காய் போட்டு சாப்பிடுவாங்க. இன்னைக்கு அதை கைவா பண்ணி பூசணிக்காய் சாம்பாரில் போட்டு நான் சாப்பிட போகிறேன். ஆமாம் அப்படிலாம் ஆமாம் அது பூசணிக்காவா இல்லைனா இது வேற மாதிரி இருக்கிறது. பூசணிக்காய் நினைக்கிறேன். இன்னும் எல்லோடே உடை போட்டலவனே. டேய் என்னடா இவ்வளோ நேரம் போடுற? எங்க ரொம்ப டூனமாக போடும். எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ 2 நிமிஷம் 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஐயோ சரி ஆக போகுது. ஐயோ எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறான்டா இவன். எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறான்டா டேய் முளை மாதிரி. டே முச்ச வச்சு போயில ஒன்றாடாடா. டே கேம் போயில டே மஞ்சள் சொக்கா. டே கேட்குறாடா கேட்குறேன். நீ கேமில் தானே இருக்க என்ன கேட்கணும் பார்க்குறேன்டா உனக்கு ஒன்று கேட்காதே பையன். ஏன் தைரியமாக பேச மாட்டான்ல. ஏன்னா இது கேமுக்குள்ளே எப்படா பேசுவான் முட்டாள் கேட்காதீங்க. நான் அப்படிலாம் நினச்சி பேசுவேன். ஏவா இதாங்க நல்லா இருக்கு. ஒருத்தனை பார்த்த சீசியமாக திட்டின போல இருக்கு. ஆனால் திட்டினா என் அம்மா என்னாவது திட்டானே. இந்த மாதிரி கேமில் இருக்கிற கேரக்டரை பச்சை திட்டம் போதே மனசுக்குள்ளே எவ்வளோ நிம்மதியாக இருக்குது தெரியுமா? அது எனக்கு கிடைத்த ஒரு கதம் திட்டம் அப்படி கூட சொல்லலாம். அதுக்கு ரொம்ப பெருமையாக அதுக்கு என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. அதான் சொல்கிறீங்க. ஐயோ லூசு மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கேன். எவன் பார்ப்பான் பொண்ணு பார்த்தானா கூட தெரியல. அது மட்டும் இல்லைன்னா நம்ம லைவ் போடலாமா வேண்டாமா? ஆனால் இப்போல்லாம் கமெண்ட் கூட இல்லைங்க. கமெண்ட்டே பண்ணுற இல்லை யாரும்.
49 தான் பேர். அந்த 49 பேர் என்னத்தான் பண்றாங்கன்னு தெரியல. ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. இவனை செப்பரேட் பண்ணாச்சா அப்படியே ஓரம் தள்ளி அவனை படைக்க வை, அவனை போட்டு தள்ளி. ஏண்டா இதே குறிக்கோளா சுட்டிக்கிட்டு இருக்காங்கடா. அப்ப நான் என்னத்த சொல்லுவேன் சொல்லுங்களேன். இல்லை சொல்லல, என்னால நீ கேட்குற. சரி ஏதோ நான் பேசுன கேட்கவா போறீங்க. இதே மாதிரி 1000 வீடியோ போட்டான் அது எவ்வளோ சப்ளைக்கு வருது, 2000 வீடியோ போட்டான் அதுக்கு எவ்வளோ சப்ளைக்கு வருது அப்படின்னு ஒரு சின்ன வீடியோ மாதிரி ரெடி பண்ண போகிறேன். அதனால் மறக்காம லைக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கண்ணில் கண்ணீரா ஓட்டுறேன். எவ்வளோ லைக் பண்ண மாட்டேங்கிறான்டா யாய், அவனா லைக் பண்ணலே யாய். ஐயோ ஆண்டவா ஆண்டவா ஆண்டவா, நான் கத்தும் பேச்சை கேட்கும் ஆண்டவா, அது உனக்குதான் கேட்கலைன்னா முட்டாது காக்கலனா, நானும் நான் முட்டாளி முட்டு முட்டு முட்டாளி. டேய் ஒரு ஃப்ளோல பாடிக்கிட்டு தான் அதுக்குள்ளே என் அட்டாக் எனக்கே விழுற மாதிரி பண்ணிட்டானா. டேய் இதுக்கும் ஹீலிங் போச்சுன்னா இது ஹீலிங் பண்ணாது, அதுக்கு பதிலா பார்த்தீங்களா இஸ் வாட் அ மிராக்கிள் மீ. அப்படியே எனக்கு பிரச்சனையே இல்லை. எப்படி எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாடா உனக்கு? தானமாக யூடியூப்ல எவ்வளோ இன்கம் வருது தெரியுமா? ஐ எம் 1 மில்லியன் இன்கம் வருதா, 1 மில்லியன் அப்படி சொல்ல போனோன்னா ஆசையாடா இருக்கு. ஒன்றுமே வரலையடா. ஐயோ சரி இன்கம் தான் பேர், ஒன்றும் குறைவா இல்லை. ஏன்னா எந்த டாஸ்கையும் நான் முடிக்கவே இல்லை. ஐயோ இவட தோக்கச்சாத சீக்கிரம் தோக்கலாடா. இன்னைக்கு கேமை முடிக்கிறேன் நான். ஆமா நமக்குள்ள சாக்லேட் இருக்குல்ல, அதை வச்சு கொஞ்சம் உருமாற்றம் அடம் கொஞ்சம் ஏற்கனவே செலவு பண்ணேண்ணா. சரி ஏதோ ஒன்று ஏதோ ஒரு கடலில் இருக்கா. டேய் மண்ணா சுட்டு டேய் 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 அவன் சண்டு மூட்டு சண்டுக்குள்ளலாம் வெளியில் உட்காராடா. என்னடா சண்டை திரும்புறீங்க அந்த மாதிரி? எங்க அப்படிதாங்க இருக்கு. எங்க பாருங்களேன் சண்டை திரும்புறான். அங்க ஒரு சண்டை இங்க ஒரு சண்டை, இந்த சண்டையில திருப்ப சொல்றான். டேய் அதங்கொய்யால டேய் இது ஒன்று நான் ஏற்கனவே காண்டல என்ன இது வேற வெறுப்பு இருக்கு. டேய் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரேடியா போயிடும்டா. வாய்ல வெக்கமா இல்லை? வெக்கமா இருக்குதா? ரொம்ப வெக்கமா இருக்கு, பெருமை இருக்குதா? இது பேசாம பைத்தியக்காரா குடோன்லேயே இருக்கலாம்டா. இனிமே ஆட்களுக்கு வந்து சிக்கி சினா பண்ணாமாயி நாசமாயி கேட்குற. ஐயோ சரி மூச்சு வாங்குது. நான் சாக போகிறது ஊதிடு. ஒரேடியா செத்துறேன்னு எதுக்கு இருந்து என்ன பண்ண போறேன்? என்னடா என் உயிரை எடுக்கிறாய்? சாவு சாவடாய். டாய் இதை போய்க்குமே என்கிட்ட இருக்கு. ஆனால் என்ன இது நான் வச்சுக்கிற பண்ணி மாதிரி இருக்கும் ஒரு போக்குமானு. அந்த போக்குமான ஒரு ரெண்டாவது இவால்வ் தான் இது. அது 3வது இவால்வ் வந்து செம வெறுத்தனமாக அடங்கும். நான் பேசிட்டு இது அமுக்கலாம் நினச்சேன், பார்த்தா மாட்டே அட்டாக் விழுந்துருச்சு. ஆனால் பாடாடே என்னடா மேட்ச் இது? யாருமா நீ? 2 கால் இருக்கு, 2 கை இருக்கு, ஒரு மூக்கு இருக்கு. சொல்லுங்க கேட்கல. ஏமா ரெண்டே சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டு ஓட்ட வெளியே ஏன் போடுறது? என்ன I am a Zara to you God. I am என்னளுக்கு புலம்போவே ஆண்டுகளும் புலம்பிட்டா. சேப்பாடு ஐயோ டே எவ்வளோ நேரம்டா. என்னடா இது எவ்வளோ நேரம் கொண்டு போகிறான் அவன்? டேய் ஏம்மா ஒரு விவசாய வேணாங்கிறேன். சரி என்னத்தா பண்ணுறோய்? ஹோய் என்னடி கேட்குறேன்? டேய் போங்கடா ஆடா போங்கடா. யாரா ஏம்மா யாருமா நீ எவ்வளோ நேரம் சண்டை போகிறாங்கடா? நானும் ஒரு 2 hours later
3 hours later, 4 hours later. ஐயோ ஆண்டவா, கொல்றாங்களா என்ன, கொல்றாங்களா? இந்த பொண்ணு என்ன கொலை பண்றா. ஐயோ டேய், எவ்வளோ கஷ்டப்பட்டா லைஃப் கம்மி பண்ணா இப்போ லைஃப் அதிகம் பார்த்து. டேய் ஏமா நீ மனுஷியா? இன்னமே போக்கிமான்லாம் வச்சுக்கி என்னடா அது? ஏங்க எனக்கு ஹீல் பண்றவங்கள தான் காண்டா, அட்டாக் பண்ணவங்க காண்டா இருக்காது. தனி ஹீலிங் பண்ணிங்க போல. அவனை பார்த்தானா வெட்டி வெட்டி வெடிக்க தோணுது அப்படி சொல்லி வெளுக்கிறோம் போல இருக்குது. ஆனால் நானும் ஹீலிங் தான் பண்ணேன். எனக்கு பிரச்சனை இல்லை. நான் ஹீலிங் பண்ணேன்னா எனக்கு காண்டா இருக்காது. அவன் இப்போ ஹீலிங் பண்ணலாம். அதான் எனக்கு அதான் என் ஈகோ வத்துன்றானா, என் ஈகோ வத்துன்றான். சரி தொட்டுட்டா கருப்புடா, கருப்பை வெறுப்பை சாமால போடுவாங்க பார்த்துட்ட. என்கிட்ட கத்தாத வெறுப்பு எப்படி? இந்த டைலாக் எங்கேயோ கண்டுபிடிச்சா, ஆனால் எங்கே தெரியல. சிரிக்க முடியாமல் சிரிக்க. இதுக்காச்சும் லைக் பண்ணுங்க சரிங்களா? ஏன்னா நான் பைத்தியக்காரன் உருவாயிடுச்சு சொல்ல. சரி இவனோட இப்போ காலம் வந்துச்சு. இந்த ஃபோன் இருந்தாலே தொலைதாயா இல்லையால. சரி ஒன்று எங்கன்றா விட்டோம். இப்போ ஃபோன் பேசினோன்னே காண்டை ஏற்றிட்டான் என் தம்பி. சரி போடு படுர். ஏய் 30 ரூபா தரான் அவன். அவ்வளோ டைமண்டா, டைமண்டில் 30 ரூபா பரவாயில்லையா? கொஞ்சம் பெருமையாக இருக்கியா அடுக்கமாக இருக்கியா? என்ன பண்ணுவேன்னு தெரியல. போடுவானே கேட்குறேன் போடு. எப்பா சீக்கிரமாக அவனை கொல்லுடா, கொல்லுங்கிறேன். துக்கமாக இருக்குது. சீக்கிரமாக விடிய மச்சி போய் பாரு. ஐயோ டே இது ஏன்டா தேவலாமல் போட்டணும்? அதான் எனக்கும் புரியல. ஐயா சரி போராட. என்ன புக்மன் டிஃப்ரெண்ட்டாகி ரெக்கார்ட் டிஃப்ரெண்ட்டாயா இருக்கு. என்ன டைப் போக்கிமானு? என்ன இலவு கேட்குறேன், என்ன இலவு கேட்குறேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கே சொல்கிறதுக்குள்ள பார்த்தியான்றதுக்குள்ள என்ன பண்ணுவேன் சொல்லிங்கிறேன். சரி ஓகே. டே மீசா மாமா, என்ன மாமா உனக்கு இந்த பிரச்சனை? அதுவும் ஸ்பெஷல் ட்ராகன்ஸ்லாம் கொண்டு வரலாம், ஏசியன் டைப்லாம் கொண்டு வரலாம். எனக்கு விளங்கலை, புரியல. எனக்கு புரியல. திரும்பி சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு சுத்தமாக புரியல. யாரா நீ? மீசா மாமாய் யாரவாயா? சரி என்ன எவ்வளவோ என்னத்தையோ பண்ணிங்க. சி என்ன பண்ண முடியும் அதெல்லாம் பண்ணுறடா நீ கேட்குறேன். ஏன்டா என் உயிர் இருக்குதுடா. என்ன டேய் விட்டா இந்த போக்குமா என்னையே தோக்க வச்சிடும் போல இருக்குது. இது அன்னைட்டு அதை கொஞ்சம் யாபாடே என்ன காமெடி கீழ் பார்த்தீங்களா? அவ்வளோதான். டே ஏஷியன் டைப். அட இவன் ஏஷியன் டைப் என்ன கொண்டு வந்திருக்கான் இவன்? இது ஏஷியனா? இல்லை ஏஷியன் டைப் இல்லை, இது ட்ராகன்ஸ்லே ஸ்பெஷல் டைப் வரும் அவ்வளோதான். சரி சடனாக ஏஷியன் டைப்னு ஆச்சு. ஐயோ என்னடா தம்பா, என்னடா அவ்வளோ தம்மா துண்டு குறையுது. என்ன 60 தான்டா பேச்சு, ஆனால் ஒன்றுமே என்ன புரியல எனக்கு. அவ்வளோ கம்மியாவா? என்ன என்னோட அட்டாக்கிங் பவர் என்ன கம்மி பண்ணிட்டாங்க இப்போ பாரு. அட்டாக்கிங் பவரு இதை போடுறா. இது ஏன் அட்டாக்கிங் பவர் டபுள் மடங்கு ஆக்கிடும். சாப்பிட ஒரு அட்டாக் செத்துப்போ. செத்துப்போ போ அப்படி சொன்ன போவா. பரவாயில்ல ஏங்க 30 ரூபாய்க்கு ஒட்டராண்டா இருக்கு. என்ன ஆன மேட்ச்சு ஏம்மா என்னடா இது எவ்வளோ நேரம்டா? அரே நான் இந்த மாதிரி டைம்லலாம் வீடியோ பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக வீடியோ பண்ணவே மாட்டேன் இந்த மாதிரி டைம்லலாம். ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. கடைக்கு போய் வீட்டுக்கு வந்து நான் வீடியோ ரெடி பண்ணி அதுங்க இப்போ எடிட்டிங் வேலை வேற இருக்கு. அந்த எடிட்டிங் பண்ணாதாங்க அது வேற தொலைசி சவுண்டு. எடிட்டிங்னா வேற ஒன்றும் இல்லை. நான் எடிட்டிங் என்ன பண்ணுவேன்னா ஜஸ்ட்டு சவுண்டு பேசும்போது கம்மியாக கேட்குறா அதை கொஞ்சம் அதிகமாக கேட்க வைப்பேன். கொஞ்சம் அதிகமாக வைப்பேன் சவுண்டு.
அப்போ நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம், அதிகம் பண்ணிக்கலாம். சரிங்களா? போடுங்க அவனா. டேய் அடங்கய்யா குப்பம்மாவனா, என்ன நீ எவ்வளோ தைரியம்னா ரெக்கை நீட்டிக்கு சண்டைக்கு வருவ நீ. போய் ஹாயா பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு ஒரு மரத்து மேலே கூடு கட்டி ஜாலியாக இருக்கணும். அதை விட்டுட்டு ஃபைட்டு கீட்டு கேட்டு ஐயா நானே அவங்கள சீண்டி தான் போவேன். லிமிட்டில் எனக்கு சொல்லி கேட்குறேன். லிமிட்டு லிமிட்டு வருது ஜிக்கு சிக்கு அப்படின்னா ஓகே போடுற அவனை. ஐயோ இது டிஃபென்சிங் அட்டாக், ஆனால் கொஞ்சம் பாப்பாச்சு. பவர் அட்டாக்கிங் வந்து பவர்ஃபுல்லாக அட்டாக் பண்ணல. அப்படா சாவு. ஐயா டேய் எனக்கு தொல்லையாக்க ஏங்க என்னங்க இது. ஏன்னா கொஞ்சம் வீடியோ கட் பண்ணி போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ ஏன்னா எடிட்டிங்கில் அதுவே தொல்லையாக இருக்குது. என்னத்த பண்ணுவேன், ஏது பண்ணுவேன், என்னத்தான் பண்ணுவேன். இதோ எண்டிங்க நான் என்னத்தான் பார்ப்பேன். போயிட்டு இலே என்னால போயிட்டே இருக்குது. கடுப்பேற்றான்டா அவன், கடுப்பேற்றான். சரி போட்டாளோட கொய்யால நானும் எவ்வளோ நேரம் தான் ஆடுறது. ஆடி உட்காந்து கால் வழியா வந்துருச்சு அன்னைக்கு கொய்யால. வித்தால் பேக் பெயினே வந்துடும் போல உட்காந்து. நானே எவ்வளோ நேரம் ஆடிட்டு இருக்கேன். ஆமாம் இப்போ இது வேற முக்கியம் நோட் பண்ணுறது. இங்கே பாரு நம்ம மிஷின் கன்லலாம் இப்போ இந்த டெலஸ்கோப் மாதிரி ஒன்று இருக்கும். அதை வச்சு பார்த்து குறி இது பண்ணுவாங்க. அதே மாதிரி இது அடங்கய்யா இது ரொம்ப முக்கியம் ஃபைட் நேரத்தில். இங்கே பார்த்து திரும்பியும் ஆமாம் என்னையா நோட் பண்ணுற, நான் அவ்வளோ அழகாக இருக்கேன். வந்து பாடு செஞ்சு பாடுங்கிறேன். சாவுடாலே வாட்டர் டைப்லாம் பார்க்க மாட்டேன். ஃபயரை வச்சு ஒரு ராட்டுக்கு அது சாக மாட்டேங்குது. பட்டை 3 அட்டாக் போட்டாலே சாகுது. இருக்குன்னா நானே சாவல. என்ன எல்லாம் ஆளுக்கால் கடுப்பேற்றிக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தனமா கால் பண்ணி தொலை பண்ணான், இன்னொருத்தவனா 40 லெவல் கொண்டு வந்து வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கான். என்ன என்ன இளவோ எல்லாம் காந்திச்சானா சுட்டி வலிச்சு. காலைல எவன் முகத்தில் முழிச்சன்னு இல்லை. ஒருவேளை கனையை பார்த்தோன்னா என் முகத்தில் நானே முழிச்சிருப்பேனும். என்ன நான் மட்டும் வேண்டா டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு சொல்கிறேன். என்ன மாதிரி எவனும் உலகத்தில் இருக்க மாட்டான்டா. நான் டிஃப்ரெண்ட் ஆங்கிளெல்லாம் யோசிச்சு சொல்லுவேன்டா. ஏன்னா அப்படி இப்படி சொல்லலாம். சரிங்களா? சாவு எப்பாடே மேட்ச் முடிஞ்சிச்சாடா. எவ்வளோ நேரம் கொண்டு போகலான்னு தெரியல. டைம் எவ்வளோ ஏன்னா வீடியோ கட் பண்ண போட்ட மாதிரி தான் ஆச்சு. ஐயோ தொல்லையாக. ஐயோ போங்கடா டே. என்னடா அது இன்னும் எத்தனை பேரா தோக்கணிக்கணும், மண்டை வலிக்கிறேடா. ஐயோ இதான் ஆளா. இவன்ல ஜஸ்ட் மிஸ் இவனாங்க. அவனை தோக்கச்சவன் எவ்வளோடா. இதாண்டா லாஸ்டா வைக்கணும். நான் முடியல மயக்கமா வருது. என்னடா இது, இவன் தான் லாஸ்டா இல்லை இவன் தான் ஃபர்ஸ்டா? மண்டை குழம்பிடுச்சு. பீரோவில் போய் டங்குன்னு முட்டணும் போல இருக்கு. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கே. என்ன பண்ணுவேன் தெரியலையா. எனக்கு வீடியோ பண்ணணும், அதை அப்லோட் பண்ணணும், எடிட்டிங் பண்ணணும், அதுக்கு ஒரு டிக்டாக்கை ரெடி பண்ணணும். ஏன்னா டிக்டாக்கில் மட்டும்தான் வியூவர்ஸ் ஏறும். இதுவே நார்மல் வீடியோ வந்து வியூவர்ஸ் ஏறாதுங்க. ஏன்னா 30 லட்சம் வியூவர்ஸ் கேட்குறான். அதுவும் டிக்டாக் மாதிரி இருக்குல்ல, அந்த வியூவர்ஸ் ஸ்டாக்ஸ் இருக்குல்ல, அதில் மட்டும்தான் வியூவர்ஸ் கணக்கு. வீடியோலாம் வியூவர்ஸ் கணக்கு வராது. அப்புறம் எவ்வளோ கஷ்டம்னு. ஏன்னா இதுலேயே வராது வியூவர்ஸு. ஷார்ட்ஸில் வீடியோ வருமாடா. ஷார்ட்ஸில் வருமாடா. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ஐயோ எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டான். பண்ண மாட்டேங்கிறான். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், யூடியூப்காரங்களாம் காமிச்சு இந்த யூடியூபர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்கடா. அதுவும் அந்த எப்படி சொல்கிறது, பேசிக் லெவலில் இருக்கிற யூடியூபர்ஸ் அவன் ரொம்ப பாவம்டா. அந்த யூடியூபர்ஸ்லாம்
என்னடா வீடியோ வர மாட்டேங்குது, என்னடா லைக் வர மாட்டேங்குதுலாம் யோசிச்சு மண்டை பிச்சுக்கிட்டு கிரியேட்டிவ்கா வீடியோ போடணும். மண்டே எவ்வளோ டேய் இப்போதான்டா அந்த அட்டாக், அந்த டிஃபென்சிங் அட்டாக், அதுக்குள்ளே இன்னொரு டிஃபென்சிங் அட்டாக் வந்து சாங்கடா சாவடேரா அவனை. எல்லாம் வெறுப்பத்தியாடே. என்ன ஆளுக்காலி வெறுப்பேற்றிக்கிட்டீங்க. நான் சும்மா தான்டா இருந்துட்டேன். நான் பாட்டு இலையனு சிவனே தான்டா போயிட்டு இருந்தேன். எவ்வளோ வம்புட்டும்புக்கு போனேன்டாடா. ஐயோ டே ஏய் எத்தனை பேர்ரா டாய்? ஐயோ இன்னும் 4 பேர் நினைக்கிறேன். ஏன்னா எத்தனை பேர் என்ன இளவே புரியல எனக்கு. எத்தனை பேர்லாம் இருக்காங்க டேய்? எப்படா இதை முடிப்பேன்? டேய் இதுவே 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படா எங்க மொத்தம் 40 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கேன். அடங்கொல்லியா 40 நிமிஷம் இருக்கலே. நான் அதிகமான அதிகமான வீடியோ லென்த் இதுக்குறாங்க போச்சு. இதுக்குதான் அந்த லென்த் அதிகமா இருக்கு. ஐயோ எப்படா முச்சு தொலையுங்களே. முச்சு தொலையணும். ஏங்க சத்தியமா நான் முடியல. டைம் பாருங்க 9 போகுது. ஏன்னா இந்த மாதிரி டைம்லலாம் நான் வீடியோ பண்ணவே மாட்டேன். அப்பயே நாளைக்கு பண்ணிக்கலாம் ப்ரோ, நாளைக்கு பண்ணிக்கலாம் சொல்லி நாளையா கொண்டு போய் 5 நாளைக்கு கொண்டு போயிடுவேன். ஏன் நேற்று ஒரு வீடியோ போட்டேன், இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டேன், அவ்வளோதான். நாளைக்கு வீடியோ வருமா கூட தெரியல. ஏன்னா இதுக்கு எனக்கு காண்டாயிடுச்சு. அப்போ என்ன கூண்டலுக்கு நான் வீடியோ போக சொல்லுங்க. எனக்கு ஒன்றும் ஏறல. எனக்கு மண்டையில் ஒன்றுமே ஏறலையா. என்னபியா ஐயா ஆரம்பியா ஐயம் இங்கிலீஷ் ஐயா புரியலையா? எனக்கா புரியலையா? என்னயா ஐயா ஐயா? ஓய் I am Rodon Zoya. வந்து பாரா 3 கத்தி 3 வெட்டி 6 துண்டு. ஓகே சார் விட்டுருங்க சார். 3 கத்தி தான் ஓவர் சார். 2 கத்தி கையில் வச்சுக்கலாம். 3 கத்தி எங்க வைப்பீங்க? ஏய் வாய்க்குல வாய் எங்கடா இருக்குது? வாய் தலைக்கு மேலே இருக்குது. நீங்க எங்க வச்சுப்பீங்க? டேய் கத்திய வாயில தான்டா வச்சுப்பேன். அப்பனா குட்டிக்காரு கேட்குறேன். ஏண்டா மென்டல் மாதிரி பேசினா வேற என்ன கூண்டலுக்கு நான் சொல்லுவேன். அடே என் உயிர் எடுக்கிறா. அடே மொல்ல மாதிரி முச்சை பயில நான் மொல்ல மாதிரியா? அப்ப நீ யாருடா? ஏய் சீனி பார்க்கணும். டேய் அசிங்கமா மூடிட்டு போயிரு. ஏன்னா வீடியோவில் வியூவர்ஸ் கிட்ட பேசிக்கும் போது நடுவில் வருவேன் குப்ப மவனை ஜாவானி. டேய் அப்புறம் கொன்னுருவன் பாட்டுக்க. நானும் பாட்டுக்கிட்ட தொல்லைய தாங்க முடியும். இவன் நாங்க கால் பண்ணிருப்பான். நான் கால் பண்ணுவேன் பண்ணாட்டு போவோம். உனக்கு என்ன கேட்கறேன்? உனக்கு என்னவா? சரி அவன் யாரோ நான் யாரோ அவ்வளோறாங்க. அவன் யாரோ நான் யாரோ. சொத்தை பிச்சுருங்கப்பா. அவன் ஃபேமிலியோடு தனியாக போயிடும். நான் என் ஃபேமிலியோடு தனியாக வந்துடுறேன். அவ்வளோதான். நான் யாரும் வம்பு தும்புக்கும் போல. சவே ஹேய் உன் சொத்தை எழுதி கொடுறா. நான் ஏன் குடிக்கொண்டா? நீ தான் கொடுக்கணும். ஏன் அது என்ன அப்பா பேரில் இருக்கிறா இல்லை தாத்தா பேரில் இருக்கிறா கேட்குறேன். தாய் தாத்தா பேரில் இருக்கிற சொத்து தானே அவனுக்கு கொடுக்குறாங்க. அட ஆமால. அட ஏங்க என்ன சத்தியமாக முடியலடா. ஏய் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கடா. முடியல என்னால். ஏன்னா டைம் 9 ஆயிடுச்சு. 9 எங்க 8:40. இந்த மாதிரி டைம்லேயே நான் வீடியோ பண்ண மாட்டேன். ஆனால் உங்களுக்காக பண்ணுறேன். அதுக்காகவே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. சரி மறக்காம லைக் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? சரி ஓகே பாய். தடா சி உங்களை சிவிலியெல்லாம் மீட் பண்ணுற வரைக்கும் பாய். தடா சி.